ரிலேட்டடா 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? So that's what we have seen in last class. And photo multiplicative பார்க்கலாம்னு நினைச்சோம், பட் டைம் இல்லை. So today's class, let me start with the quote. Yeah. So it is going to be easy. அதாவது எது it is not going to be easy. அதாவது யூஜிடிஆர்பில போஸ்டிங் வாங்கி வேலையில உட்கார்றதுங்கிறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. It is not an easy. It is not going to be easy, but it's going to be worth it. Worth in the sense, like நமக்கு என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ இது இன்னைக்கு ஒரு நல்ல கோட்டோட நம்ம யூனிட் நம்பர் 6 கிளாஸ் நம்பர் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். சோஃபார் நம்ம இது பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது போட்டோ எலக்ட்ரிக் மல்டிப்ளையர். ஸோ இதுல ஒரு கதை படிச்சுட்டு, அதாவது ஒரு கதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா இதுல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெச்னியூ இருக்கிற ஒரு எனர்ஜி உள்ள ஒரு போட்டான் வருது. அது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ள போகுது இல்லையா? அது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ள போகுது. மெட்டல் சர்ஃபேஸ்ல பட்டோன்னு என்ன ஆகும்? எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜெக்ட் ஆகும், ரைட்? இந்த வெளியில வர எலக்ட்ரானுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பேரு? இந்த வெளியில வர எலக்ட்ரானுக்கு ஒரு நேம் உண்டு. அதாவது அந்த மெட்டல்ல இருந்து அது வெளியில வந்துச்சு, சோ அது ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃப்ரீ எலக்ட்ரான்னு பேரு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஆக்சுவலா இந்த வெளியில வர எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி மேக்சிமம் கைனடிக் எனர்ஜியோட வெளில வரும். அதனாலதான் நம்ம அதை ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ஒரு பவுண்டடான ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து, பவுண்டடான ஒரு மெட்டல்ல இருந்து அது ஃப்ரீ ஆயிடுது. சோ தட் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான். இந்த ஃப்ரீ எலக்ட்ரானோட எனர்ஜி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பவுண்டட் எலக்ட்ரானோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் than எனர்ஜி ஆஃப் பவுண்டட் எலக்ட்ரான். பவுண்டட் எலக்ட்ரானோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரானோட எனர்ஜி ஜாஸ்தியா தான் இருக்கும். இதுல என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு எலக்ட்ரான் வெளியில வருதுன்னு பார்த்தோமா? அதாவது ஒரு போட்டான் போயிட்டு ஒரு மெட்டல்ல இடிக்குது, அதுல இருந்து எனக்கு எலக்ட்ரான் வெளியில வருது, சரியா? இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஆட்டம் இருக்கும், சரிங்களா? பக்கத்துல ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம்ல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான், இது வந்து பவுண்டட் எலக்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து பவுண்டட் எலக்ட்ரான் சொல்றதை காட்டிலும் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்னு சொல்லலாம். அதாவது லூஸா இருக்கும். பேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் போய் இது மேல, ஏதாவது இது போய் இது மேல படும்போது, இது போய் இது மேல படும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போய் இது மேல படும்போது இந்த எலக்ட்ரான் மேல இதனுடைய கொஞ்சம் எனர்ஜியா அதுக்கு கொடுத்துரும். எதனுடைய கொஞ்சம் எனர்ஜி? இந்த எலக்ட்ரானுடைய கொஞ்சம் எனர்ஜிய இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்துரும். அப்ப இந்த லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் எகெயின் என்னவா மாறிடும் அப்படின்னா, எகெயின் இது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் சும்மா இருக்குமா? ஏன்னா இந்த பவுண்டட் எலக்ட்ரானை விட இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு என்ன அதிகம்? எனர்ஜி ஜாஸ்தி இல்லையா? இந்த பவுண்டட் எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு எனக்கு எனர்ஜி ஜாஸ்தி, இதனுடைய எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இது பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆட்டம்ல இருக்கிற லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை எகெயின் போய் இருக்கும். அப்ப திரும்பவும் இது ஃப்ரீ எலக்ட்ரான் ஆகும். அப்ப இந்த பவுண்ட் எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக, அப்போ நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல, அப்ப எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன ஆகுது? ஒரே ஒரு எலக்ட்ரான் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறுது. becomes free electrons. ஒரே ஒரு எலக்ட்ரான் எனக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரானா மாறுது. இப்போ நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாலு சைடும் இருக்கும் கோவில் இல்லையா? இப்ப நான் வந்துட்டு ஒரு காயினை வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, அந்த காயின் வந்து இங்க இருக்கு, சரிங்களா? என்னோட ஸ்ட்ரைக்கர் வந்து என்னால இந்த இடத்துல வைக்க முடியல, ஏதோ சம்திங் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக்கர் என்னால இங்கதான் வைக்க முடியுது. இங்கேயும் ஒரு காயின் இருக்கு, லெட்ஸ் சே என்னுடைய ஸ்ட்ரைக்கர் இங்கதான் வைக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். இங்கெல்லாம் எங்கேயும் வைக்க முடியாது. யூ ஹாவ் ஒன்லி திஸ் ஆப்ஷன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காயின் மேல பட்டு இது போய் இதுல பட்டு இது போய் விழறதுக்கு வைப்போம்ல,
அப்போ இந்த ஸ்ட்ரைக்கர் போய் இந்த ஃபர்ஸ்ட் காயினை இடிக்கிறதுக்கு பேரு பிரைமரி எமிஷன். என்ன எமிஷன்? பிரைமரி எமிஷன். இந்த ஃபர்ஸ்ட் காயின் போய் செகண்ட் காயின் இடிச்சு அதுதான் நமக்கு பாக்கெட் ஆகும். அந்த பாக்கெட் ஆகுற அந்த எமிஷனுக்கு பேரு செகண்டரி எமிஷன். அந்த எமிஷனுக்கு பேரு என்ன? செகண்டரி எமிஷன். அந்த மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை வெளியில வர வைக்கிறது பிரைமரி எமிஷன். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வர வைக்கிறதுக்கான பேர் என்ன? செகண்டரி எமிஷன். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது என்ன எக்ஸாக்டா ப்ராசஸ் நடக்குது? ஒரு போட்டான்ல இருந்து ஒரு போட்டான் மூலியமா ஒரு எலக்ட்ரான் நமக்கு வெளில வருது. அந்த எலக்ட்ரான் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரானா இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இன்னொரு பவுண்ட் எலக்ட்ரான் மேல போய் ஹிட் ஆகும். அந்த பவுண்ட் எலக்ட்ரான் அப்ப என்ன ஆகும்? எகெயின் ஃப்ரீ ஆகும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஆப்வியஸா இந்த பவுண்ட் எலக்ட்ரானை விட எனர்ஜி ஜாஸ்தி இல்லையா? அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இன்னொரு பவுண்ட் எலக்ட்ரான், பவுண்டட்ல இருக்கிற எலக்ட்ரானை போய் இடிக்கும். அப்ப இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. சோ பேசிக்கலி நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்றோம்? இங்க ஒரு எலக்ட்ரான் வருது, இங்க இருந்து அது 2ஆ மல்டிபிள் பண்றோம், இங்க அடுத்தது 3ஆ மல்டிபிள் பண்றோம், 4ஆ மல்டிபிள். அப்போ ஒரு எலக்ட்ரானையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் பண்றோம். என்ன பண்றோம்? அதிகரிக்கும். சரியா? இப்ப நமக்கு 1 எலக்ட்ரான் இருக்குன்னா அடுத்தது 2 எலக்ட்ரான் ஆகுது, அடுத்தது 3 எலக்ட்ரான், அந்த மாதிரி. அப்போ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தி இருந்தா என்ன ஜாஸ்தி கிடைக்கும்? எலக்ட்ரான் ஜாஸ்தி இருந்தா என்ன ஜாஸ்தி கிடைக்கும்? நிறைய எலக்ட்ரான்ஸ், மோர் கரண்ட். இந்த சென்ஸ் போட்டோ கரண்ட்னு சொல்லலாம் இல்லையா? பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு போட்டான் தான் அந்த டிரான்சிஷனை ஸ்டார்ட் பண்ணுது. சோ அது போட்டோ கரண்ட். சரிங்களா? அது எனக்கு மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வர்றதுனால நான் பேசிக்கலி ஒரு மல்டிபிள் பண்றேன். அப்போ இந்த செகண்டரி எமிஷன் தான் எனக்கு போட்டோ மல்டிப்ளையர் டியூபோட ஒரு பேசிக் பிரின்சிபல். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு போட்டோ கரண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து ஒரு லைட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி இருக்கிற ஒரு லைட், இந்த சென்ஸ் பெருசா எதுக்கும் உதவாது. அப்படிங்கிற போது இதை நான் ஆம்பிளிஃபை பண்ணணும். அதாவது இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் வருது, இதை நான் பல எலக்ட்ரானா பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் செகண்டரி எமிஷன். அப்ப என்னுடைய போட்டோ மல்டிப்ளையர் டியூப்னுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செகண்டரி எமிஷன் தான். சரிங்களா? அப்போ இந்த போட்டோ மல்டிப்ளையர் டியூபோட பேசிக் எனக்கு என்னது பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு செகண்டரி எமிஷன். இப்ப இங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகே, சோ இப்போ லைட் வருது. இது வந்து கேத்தோட் இல்லைங்களா? கேத்தோட். அண்ட் இந்த இடத்துல இந்த ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட் அப்படின்னு பேரு. இந்த இதுக்கு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட், போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் உண்டு. சரிங்களா? அந்த கேத்தோடுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டான்ஸ்க்கு அது சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? போட்டான்ஸ்க்கு அது சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க ஒரு லைட் வந்து விழுது, இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் ஜஸ்ட் வெளில போகுது. பாருங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் வெளில போகுது. இது எனக்கு மெட்டல் சர்ஃபேஸ். இது எனக்கு ஒரு மெட்டல் சர்ஃபேஸ். மெட்டல் சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு ஹை பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். ஹை பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது இங்க இருந்து வர எலக்ட்ரானை இது வேகமா வேக்யூம் கிளீனர் எப்படி குப்பையெல்லாம் முடியுதோ அந்த மாதிரி உறிஞ்சு எடுத்துக்கும். இந்த மெட்டலுக்கு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இங்க இருந்து வர எலக்ட்ரானை உறிஞ்சு எடுத்துக்கும். இப்போ இங்க நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல இது வந்து இந்த மெட்டல் பிளேட்டுக்கு ஒரு பேர் உண்டு, டயனோட் அப்படின்னு பேர் உண்டு. இது ஒரு ஆனோட் தான். இது வந்து ஏன்னா இது கேத்தோட் அப்படிங்கும் போது இதுல இருந்து இதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு ஆனோடா தான் இருக்கணும். அந்த ஆனோடுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயனோட். சரிங்களா? இப்ப இதுல இருந்து திரும்பவும் எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரும்.
இங்க ஹை பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வரும். நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரே ஒரு எலக்ட்ரான் அது வேகமா உள்ள இழுத்துட்டு as it have more potential, அது நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில விடும். அப்ப எகைன் நான் இங்க இன்னொரு டயனோட் வைக்கிறேன். இது டயனோட் 1 அப்படின்னா இது டயனோட் 2, இது டயனோட் 2. எனக்கு இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் டிரான்சிஷன்ஸ் கிரியேட் பண்ணுது, இது 2 டிரான்சிஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ எனக்கு இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன்ஸ் ஒரு 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 டயனோட கடந்து போக 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 அந்த மாதிரி அது என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. இங்க பாருங்க எனக்கு 100 வோல்ட் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஆனா இங்க நம்ம 200 வோல்ட் கொடுத்துருக்கோம், இங்க 300 வோல்ட் கொடுத்துருக்கோம். அப்ப வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய அந்த டிரான்சிஷன்ஸும் அந்த எமிஷன்ஸும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபைனலா இங்க எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான்ல ஸ்டார்ட் ஆன என்னுடைய ப்ராசஸ் இந்த ஏ அப்படிங்கிறது தான் எனக்கு ரிசீவர் பிளேட். இந்த ஏ அப்படிங்கிறது தான் எனக்கு ரிசீவர் பிளேட். சோ ஒரே ஒரு எலக்ட்ரான்ல ஸ்டார்ட் ஆன என்னுடைய மொத்த ப்ராசஸும் அப்படியே வரிசையா வந்து இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஜாஸ்தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எனக்கு என்னுடைய லைட் இங்க சும்மா கவுண்டே பண்ணுங்களேன், 1 2 3 4 5 தான், ஒரு 5 போட்டான்ஸ் ஐ மீன் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8. அப்ப 5ங்கிற ஒரு விஷயம் 8க்கு ஆம்பிளிஃபை ஆயிருக்கு. ஆம்பிளிஃபைனாலே என்ன இருக்கும், ஆம்பிளிபிகேஷன்னாலே என்ன இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பெருசு பண்ணி தரோம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணி தரோம், மாடிஃபை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல மெயினா இங்க யூஸ், அதாவது இங்க வந்து எனக்கு ஒரு ஒரு ஐங்கிற ஒரு கரண்ட் போகுது அப்படின்னா இங்க எக்ஸ் டைம்ஸ் ஐங்கிற கரண்ட்டுக்கு இது மல்டிப்ளை ஆயிருக்கும். அடுத்தது இங்க பாருங்க, இங்க வந்து 2 எக்ஸ் இருக்கா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஐன்னு மல்டிப்ளை ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க போகும்போது எனக்கு எக்ஸ் கியூப்னு ஆயிடும், இங்க 4ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் பவர் 4i அப்படின்னு வரும். அப்ப இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எனக்கு லாஸ்ட் இதனுடைய ஃபைனலா எனக்கு எவ்வளவு கரண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் n i கரண்ட் கிடைச்சிருக்கும். அந்த n எக்ஸ் பவர் i nங்கிற கரண்ட் தான் ஆம்பிளிஃபைடு போட்டோ கரண்ட். இதுதான் எனக்கு என்னது, ஆம்பிளிஃபைடு போட்டோ கரண்ட். எனக்கு வந்த வீக் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி பெருசா தருது. அப்ப மெயினா போட்டோ மல்டிப்ளேயரோட பிஎம்டியோட யூசேஜ் என்ன, டு ஆம்பிளிஃபை very weak light signals. So light signal வீக்கா இருக்கிறத ஆம்பிளிஃபை பண்ணி தரதுதான் எனக்கு மெயினா இந்த போட்டோ எலக்ட்ரிக் மல்டிப்ளேயரோட வேலை. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே. சோ அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காம்ப்டன் எஃபெக்ட். சோ காம்ப்டன் எஃபெக்ட்க்கும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஒரு தாராள குணம் கொண்ட ஒரு மனுஷன், எல்லா எனர்ஜியும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானுக்கு தன்னுடைய மொத்த எனர்ஜியும் அந்த போட்டான் கொடுத்துரும். எஸ் சார். மேம் இது லூஸ்லி பாண்டட் எலக்ட்ரான்ஸ்னால அப்ப அந்த மெட்டல்ஸ் இது வந்து செமிகண்டக்டர் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களா மேம்? தட் டிபெண்ட்ஸ் சார். லைக் நமக்கு இப்போ போட்டோ மல்டிப்ளேயர் டியூபோட பிரின்சிபல் படிக்கிறோம், நம்ம அந்த மிஷின் பத்தியோ இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியோ படிக்கல. when it comes to loosely bounded, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அது செமிகண்டக்டரா இருக்கணும், லைக் கண்டக்டரா இருந்தா ஆப்வியஸா எல்லா எலக்ட்ரான்ஸும் டைட்லி பவுண்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டின். Isn't it? இல்ல செமிகண்டக்டர் மெட்டல்ஸ் இதுல தானே நம்ம கம்மியான இன்புட் கொடுத்து அதிகமா அது மேம். Yeah, like அதாவது இங்க யூஸ் பண்ற அந்த மெட்டல் வந்து, yes sir, I can hear you. இங்க யூஸ் பண்ற அந்த மெட்டல் வந்து செமிகண்டக்டரா அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டின். ஆமா. நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பெருசா எதுவும் படிக்கல, நம்ம ஜஸ்ட் இதனுடைய பிரின்சிபல் தான் படிக்கிறோம். ஸ்டில் நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதை மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன், செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஏன்னா நீங்க ஆப்வியஸா அதான் கான்செப்ட், மோஸ்ட்லி உங்களோட எலக்ட்ரானா இருக்கிறதுனால ஆப்வியஸா நம்ம செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டில். ஓகே. So
ஸோ குவாண்டம் எஃபெக்ட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. குவாண்டம் எஃபெக்டை பொறுத்த மட்டும் ஐ மீன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு எனர்ஜி போட்டான் உள்ள வருது அப்படின்னா அது தன்னுடைய மொத்த எனர்ஜியும் அந்த எலக்ட்ரானுக்கே கொடுத்துரும். எதுக்கு அந்த அதனுடைய மொத்த எனர்ஜியும் அந்த எலக்ட்ரான் எடுத்துக்கும், கொஞ்சம் கூட அதுக்குன்னு வச்சுக்காது. ஆனா குவாண்டம் எஃபெக்ட்ல கொஞ்சம் அதுக்குன்னு வச்சுக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு மெயினான விஷயம். ஸோ குவாண்டம் எஃபெக்டோட பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹை மோனோக்ரோமேட்டிக் பீம். நம்ம ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம், ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிற மோனோக்ரோமேட்டிக் பீம் ரேடியேஷன், லைக் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சி உண்டு, ஈவன் ஃபார் காமா ரேஸ் ஹை ஃப்ரீக்வன்சி உண்டு இல்லையா? ஏன்னா அது ரெண்டுமே லோ வேவ் லென்த் ரீஜன். இஸ் ஸ்கேட்டர்ட் பை a substance ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல அது படும்போது ஸ்கேட்டர் ஆகுது. இந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன் கண்டைன்ஸ், நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். Scattered radiation contain the radiations of lower frequency. lower frequency நாலே இந்த இடத்துல wavelength எப்படி இருக்கும்? lower frequency நாலே இந்த இடத்துல wavelength எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். ஹையா இருக்கும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? So the lower frequency or greater wavelength along with the radiations of unchanged wavelength. Or frequency. Just a minute, ஒரே நிமிஷம் ரீட் மட்டும் பண்ணுங்க. I will come in a minute. Yeah, I'll understand you. So ஒரு மோனோக்ரோமேட்டிக் பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் பீம் இருக்கு. அதாவது மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மோனோக்ரோமேட்டிக் பீம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிங்கிள் வேவ் லென்த்னு அர்த்தம். மோனோக்ரோமேட்டிக் அதுக்கு ஒரே ஒரு வேவ் லென்த் தான் இருக்கு, நிறைய வேவ் லென்த் கிடையாது. So single wavelength, that is lambda. And அதே மாதிரி single wavelength, அதே மாதிரி அதுக்கு ஃப்ரீக்வன்சியும் ஒண்ணுதான் இருக்கும் ஆப்வியஸா இல்லையா? சோ இப்போ எனக்கு அந்த மோனோக்ரோமேட்டிக் பீமோட ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எனக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹை ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது எனக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹை ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது எனக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்?
எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன்? என்ன ஃபார்முலா? E is equal to h nu. அப்போ எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எனர்ஜியும் எனக்கு அந்த இடத்துல ஹையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ ஹை எனர்ஜி இருக்கிற ஒரு சிங்கிள் வேவ் லென்த்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹை எனர்ஜி இருக்கிற ஒரு வேவ் லென்த் லைட்ட ஒரு 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 சப்ஸ்டன்ஸ்குள்ள நம்ம அனுப்புறோம். லெட்ஸ் சே இத வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேட்டரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கேட்டரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் நமக்கு அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ண போகுது. ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படின்னாலே ஆப்வியஸா எனக்கு அந்த இடத்துல ஆங்கிள் மாறும் இல்லையா? இதுல பட்டு வெளில வரும்போது எனக்கு இங்க ஒரு லெட்ஸே இதனுடைய எனர்ஜி வந்து ஹச் நியூ, இங்க ஒரு எனர்ஜி மாறுபட்டு ஹச் நியூ பிரைம்னு வருது. நம்ம பாருங்க, ரேடியேஷன்ஸ் ஆஃப் லோவர் ஃப்ரீக்வன்சி ஆர் கிரேட்டர் வேவ்லென்த் அலாங் வித் ரேடியேஷன். அதாவது எனக்கு வர ஃப்ரீக்வன்சியை காட்டிலும் என்னுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. அந்த கம்மியா இருக்கிறதுல நான் ஹச் நியூ பிரைம் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இன்னொரு இது இல்லாம இது கூடயே இன்னொன்னு வரும், தட் இஸ் வித் சேம் வேவ்லென்த். எனக்கு சேமா, அதாவது நான் என்ன எனர்ஜில அந்த லைட் உள்ள போச்சோ அதே எனர்ஜி ஆஃப் லைட் வந்து எனக்கு வெளியிலயும் வருது, அதாவது அதே எனர்ஜி எனக்கு வெளியிலயும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதான் அலாங் வித் த அன்சேஞ்ச்டு அப்படின்னா அது மாறாம இருக்கு அப்படின்னு. சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு போட்டானுடைய எனர்ஜி ஹச் நியூன்னு இருக்கு. அந்த ஹச் நியூ எனர்ஜி வந்து எனக்கு ஒரு ஸ்கேட்டருக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ள போகும்போது அது ஸ்கேட்டரிங் ஆகும். ஸ்கேட்டரிங் ஆகும்போது ஒண்ணு எனக்கு லோ ஃப்ரீக்வன்சி சைடு, அதாவது கிரேட்டர் வேவ் லென்த் தான் எனக்கு ஸ்கேட்டர் ஆகும். அண்ட் அலாங் வித் தட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் அன்சேஞ்ச்டு வேவ் லென்த், எனக்கு வேவ் லென்த் மாறாம ஒரு விஷயமும் அங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதான் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுல வந்து நமக்கு இப்போ அன்சேஞ்ச்டு வேவ் லென்த் அப்படின்னா அது அன்மாடிஃபைடு ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே கிரேட்டர் வேவ் லென்த்தா இருக்குது. நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து அன்சேஞ்ச்டு, இன்னொன்னு வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி. ஒண்ணு ஸ்கேட்டர் ஆகி போகும்போது கொஞ்சம் கூட வேவ் லென்த் இருக்கிறது போகும், அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு சேம் வேவ் லென்த்ல போகும்னு பார்த்தோம். அந்த சேம் வேவ் லென்த்ல போகிறது அன்சேஞ்ச்டு ரேடியேஷன் வந்து அன்மாடிஃபைடு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது unchanged wavelength. unchanged wavelength னா இந்த இடத்துல எது? இந்த ஐ மீன் ஃபுல்லா ஷேடா இருக்கிறதா இல்ல நார்மல் ரவுண்டா? unchanged wavelength ஷேடா இருக்கு. ஷேடா இருக்காது இல்லையா? சோ அந்த unchanged wavelengthக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அதனுடைய பேரு unmodified radiation. மாடிஃபை ஆகாம எனக்கு அப்படியே கிடைச்சிருக்கும். unmodified radiations. அதே இது பார்க்கும்போது எனக்கு modified radiations கிடைக்கும். இது என்னது? modified radiations. பிகாஸ் எனக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் அங்க நடந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? modified radiations அப்படின்னு சொல்லலாம். இது போட்டானுடைய போட்டான் ஆக்சுவலா மூவ் ஆகுற வெலாசிட்டி என்ன எதுல மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்ல மூவ் ஆகுது. அதனுடைய மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது see let's say so E is equal to mc square. இந்த mc க்கு பதிலா நீங்க வந்து p போட்டுட்டு into c போடுங்க. அப்ப எனக்கு இது இந்த மொமெண்டம் வேணும்னா என்ன பண்ணுவோம்? p is equal to e by c. இந்த கான்செப்ட்ல எனக்கு வர போட்டான் c அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டி ஆஃப் லைட்ல டிராவல் ஆகுது. அதனுடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா h nu by c. எப்படி மேம் h nu by c? e க்கு பதிலா h nu போடுங்க by c. அப்ப அதனுடைய மொமெண்டம் h nu by c அண்ட் அதனுடைய லைட் வந்து ஐ மீன் டிராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. டிராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிற ஸ்பீட்ல வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவா மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள் பார்க்கலாம். தெளிவா எக்ஸாக்டா அதனுடைய டேர்ம்ஸ். சரிங்களா? இப்ப இது வந்து நம்ம ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்.
இது வந்து ஒரு ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க எனக்கு வந்து ஒரு வேவ் லென்த் வருது. லெட்ஸே அதனுடைய எனர்ஜி வந்து hν அப்படிங்கிறதுல வருது. ஓகேவா? இது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ் தான். இது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? நமக்கு என்ன கான்செப்ட் படி இங்க ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்க ஸ்கேட்டர் ஆகுறது வந்து இந்த போட்டானுக்கு பேரு ஸ்கேட்டர்டு போட்டான். ஸ்கேட்டர்டு போட்டான். இந்த ஸ்கேட்டர்டு போட்டான் இருக்கு இல்லையா, ஒண்ணு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், இல்ல சேம் ஃப்ரீக்வன்சில ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அதான் நான் இங்கே சொன்னேன். ஒண்ணு ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்கேட்டர்டு போட்டான் அப்படிங்கிறது. அது இல்லாம எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரீகாயில் ஆகும். ஒரு எலக்ட்ரான் எனக்கு ரீகாயில் ஆகும். ரீகாயில் எலக்ட்ரான். இது என்ன ரீகாயில் ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியும் நமக்கு வந்துட்டு ஐ மீன் கன்ல எல்லாம் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ கன்ல எல்லாம் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புல்லட் இப்படி போறப்போ கன்னு ஒரு சைடு இப்படி பின்னாடி வரும்ல. இது எதனால இப்படி வருது? ஐ மீன் வாட் இஸ் த பிசிக்ஸ் அண்டர்லைங் இன் திஸ் கான்செப்ட்? Newton's third law. Newton's third law. Okay, like what it implies. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேக்குறேன்னா, ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. It states Newton's third law. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் it implies அது என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது? எதனால முன்னாடி போறது கொஞ்சம் பின்னாடி வரணும்? ஏன் வரணும்? ஒரு மொமெண்டம். யா வெரி குட். சோ ஒரு மொமெண்டம் கன்சர்வேஷனுக்கு, அதாவது இந்த பக்கம் போற போட்டான் இங்கேருந்து வர போட்டானுடைய மொமெண்டத்தை கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி வருது. சோ இந்த ரீகாயில் எலக்ட்ரான் மெயினா நமக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொமெண்டம் கன்சர்வேஷனுக்கு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், காம்ப்டன் எஃபெக்ட்ல எதெல்லாம் கன்சர்வ்டுன்னு கேட்பாங்க. லீனியர் மொமெண்டமும் எனர்ஜியும் கன்சர்வ்ட் இன் காம்ப்டன் எஃபெக்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கன்சர்வ்ட் இன் காம்ப்டன் எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கு சி எழுதியிருக்கேன் மேம். ஓகேவா? சோ எனக்கு வந்து என்ன ஆகுது, காம்ப்டன் எஃபெக்ட்டுக்கு எனக்கு வந்து ஐ மீன் காம்ப்டன் எஃபெக்ட்ல எனர்ஜியும் மொமெண்டமும் ரெண்டுமே எனக்கு கன்சர்வ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ காம்ப்டன் எஃபெக்ட்ங்கிறது பேசிக்கலி எதனுடைய இன்ட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இண்டிவிஜுவல் போட்டான் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் ஆஃப் த டார்கெட். இதுதான். ஓகேவா? அண்ட் இதுல 3 அசம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிஃபோர் தட் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணோம். சோ இதான் நமக்கு பேசிக் திங். சரி, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன பார்த்தோம்? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பேசிக்கலி? ஓகே, நமக்கு ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்க்கு மெயினா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம அவ்வளவு டீப்பா போக வேண்டாம், நான் இது மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப வந்து ஸ்கேட்டர்ட் இன்சிடென்ட் போட்டானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? இன்சிடென்ட் போட்டானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி எனக்கு ஸ்கேட்டர்ட் போட்டானுக்கு ஈக்குவலா இருந்தால், ஸ்கேட்டர்ட் போட்டான் எனர்ஜிக்கு இந்த எனர்ஜி ஈக்குவலா இருந்தா அந்த ஸ்கேட்டரிங்க நம்ம எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேட்டரிங்க நம்ம என்ன சொல்லுவோம்? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். சோ இதே ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் தான் நமக்கு ராமன் எஃபெக்ட்லயும் நடக்குது. சோ இந்த காம்ப்டன் எஃபெக்ட்ங்கிறது இட் இஸ் அனலாகஸ் டு ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட் நம்ம படிக்கல, ஆக்சுவலி எடுத்துட்டாங்க சேர்ந்து. அப்போ இது வந்து நமக்கு ராமன் எஃபெக்ட்டுக்கும் அனாலகஸா இருக்கு, அதாவது ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
இந்த இடத்துல 3 அசம்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க காம்பவுண்ட் எஃபெக்ட்ல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 அசம்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டராக்ஷன் பிட்வீன் photon and electron. சோ அதாவது ஒரு போட்டானுடைய எனர்ஜி hν அப்படிங்கிறது எலக்ட்ரானோட கொலைட் ஆகும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இதுல இன்டராக்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அசம்ஷன். Compton effect is a result of interaction of individual photon and free electron of the target. It is a எனக்கு போட்டானுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலிஷன் இருக்கு இல்லையா, கொலிஷன் அது ஒண்ணு மேல போய் இன்னொன்னு படுறது. அந்த கொலிஷன் வந்து ரிலேட்டிவிஸ்டிக்காவும் எலாஸ்டிக்காவும் இருக்கு. The collision is relativistic and elastic. எனக்கு என்னுடைய கொலிஷன் எப்படி இருக்கு, ரிலேட்டிவிஸ்டிக்காவும் எலாஸ்டிக்காவும் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது போட்டானுடைய அந்த வெலாசிட்டி ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னா போட்டானுடைய வெலாசிட்டி எதுக்கு கம்பேரபிளா இருக்கும், போட்டானுடைய வெலாசிட்டி எதுக்கு கம்பேரபிளா இருக்கும், ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னாலே போட்டானுடைய எனர்ஜி சி வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு கம்பேரபிளா இருக்கும். அண்ட் அது இல்லாம இந்த கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன். தேர்டா அவங்க என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி ஈக்குவல் டு யூ. அதுவும் நமக்கு தெரியும். இந்த 3 அசம்ஷன்ஸும் இவங்க கொடுத்திருப்பாங்க. தி லாஸ் ஆஃப் conservation of linear momentum and energy hold good. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த பி டோட்டல்ங்கிறது எப்பயுமே கன்சர்வ்டா இருக்கும். அது வந்து ஃபார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபார் லா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன அப்படின்னா போட்டானுடைய அதாவது போட்டானுடைய மொமெண்டம் வந்து எனக்கு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரானுடைய மொமெண்டம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். போட்டானுடைய மொமெண்டம் குறைஞ்சதுன்னா எலக்ட்ரானுடைய ரெண்டும் கோ ஹேண்ட் இன் ஹேண்டுங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன் த ஹோலா பார்க்கும்போது எனக்கு டோட்டல் மொமெண்டம் என்ன ஆயிடும், இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப இது டிக்ரீஸ் ஆகுது. இது அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கன்சர்வ்ட். அதுதான் நம்ம சொல்றோம் மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படின்னு. அப்ப எனர்ஜி என்னமா மாறுதோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும், p²/2m அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப மொமெண்டம் கன்சர்வ்ட்னா ஆப்வியஸா எனக்கு கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ் தான். புரியுதுங்களா எப்படி இது ரெண்டும் கன்சர்வ் அப்படின்னு சொல்றோம்னு? சோ எனக்கு போட்டானுடைய மொமெண்டம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா எனக்கு எலக்ட்ரானுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இந்த மொமெண்டம் அண்ட் எனர்ஜி வந்து கன்சர்வ்டா இருக்கு அப்படின்னு. சரியா? இதுல ஆக்சுவலா ஒரு பெரிய டெரிவேஷன் உண்டு, பட் நான் உங்களுக்கு கொடுக்கல. டைரக்டா நம்ம ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எழுதிக்கலாம். இந்த இது வந்துட்டு டெல்டா லாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் ரிசல்ட் இருக்கு. டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா லாம்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் இன் வேவ்லென்த் பை ஒரிஜினல் வேவ்லென்த் which is equal to h/m0c. h/m0c இது வந்து நமக்கு ஒரு ஃபைனல் இதோட ஃபார்முலா. சரிங்களா? h/m0c ஒரு ஃபைனல் டெரிவேஷனோட ரிசல்ட். சோ அப்போ பேசிக்கலி ஒரு காம்பவுண்ட் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம h/m0c மட்டும் போட்டோம் அப்படின்னா h/m0c அப்படின்னு பார்க்கும்போது 6.6 × 10⁻34
divided by electron mass வந்து 9.1 into 10 power minus 31 into 3 into 10 power 8 ரைட்டா? சோ அப்ப எனக்கு இதை கேன்சல் பண்ணி போகும்போது என்ன வரும் அப்படின்னா 0.02426 ஆங்ஸ்ட்ராம். இது எனக்கு காம்ப்டன் வேவ் லென்த், அதாவது டெல்டா லாம்டா சேஞ்ச் இன் வேவ் லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.02426 ஆங்ஸ்ட்ராம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். சரிங்களா? திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எலக்ட்ரான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட இது பண்றதுக்கு, ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஒண்ணு உண்டு. நமக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் ப்ரூவ் பண்ண, சாரி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ப்ரூவ் பண்ணது யாரு? மில்லர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். மில்லிகன்ஸ், ரைட்? ஆமா. யா. அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? ஐன்ஸ்டீன். சாரி சார், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். நோ நோ, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரூவ் பண்ணது. ஸ்பின் எல்லாம் அதுல ப்ரூவ் பண்ணிருப்போம். ஐடியா இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், மேபி தெரியல. மற்றவங்களுக்கு ஆன்சர் வேற தெரியுமா? மேம் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்லைட் காட்டுங்க மேம். திஸ் ஒன். ஆமா. வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் யாருப்பா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்? வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் Davison and German, ma'am. Yeah, Davison and German experiments. Very good, ma'am. So Davison and German experiment தான் நமக்கு வந்துட்டு வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரூவ் பண்ணுது. சரிங்களா? ஓகே. சோ அப்போ இப்போ காம்ப்டன் எஃபெக்ட், சார் shall I move the next slide? ஓகே மேம், தேங்க் யூ மேம். Yeah. இதை யாரு 2 பேர் வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து போத்தே அண்ட் இன்னொன்னு வந்து கெய்கர். யாரு 2 பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா? போத்தே அண்ட் கெய்கர். சோ இது வந்து அவங்க 1905ல பண்றாங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன கதை. ஒரு எக்ஸ்ரேஸ், ஒரு பீம் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஃபில்டா இருக்கிற ஒரு சேம்பருக்குள்ள பாஸ் பண்ணப்படுது. அந்த அந்த ஹைட்ரஜன் கேஸ் வழியா போற அந்த பீம் ஆஃப் எக்ஸ்ரே வந்து ரிசல்டிங் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஸ்கேட்டர்ட் போட்டோனாவும் ரீகாயில் எலக்ட்ரானாவும் ரெண்டு சைடும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஐ மீன் 2 சைடும் ஸ்கேட்டர் ஆகுது. இத ரெண்டையும் நமக்கு கெய்கர் கவுண்டர்ஸ், ஜிஎம் கவுண்டர் படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கெய்கர் கவுண்டர்ஸ் வச்சு ஆப்போசிட் சைட்ல வச்சு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி செக் பண்றாங்க. அண்ட் இது வந்து எக்ஸ்ரே பீமுக்கு ரைட் ஆங்கிளா வைக்கிறாங்க. ஒரு கவுண்டர் வந்து எலக்ட்ரான்ஸ் வாட்ச் பண்றதுக்கும், இன்னொரு கவுண்டர்ஸ் வந்து போட்டான்ஸ் வாட்ச் பண்றதுக்கும், போட்டான்ஸ் சென்ஸ் பண்றதுக்கும் வச்சிருக்காங்க. இந்த போட்டான்ஸ் சென்ஸ் பண்ற அந்த கவுண்டருக்கு பக்கத்துல ஒரு பிளாட்டினம் ஃபாயில் இருக்கு. அந்த பிளாட்டினம் ஃபாயில் பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணிடும். அப்ப எலக்ட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற கெய்கர் கவுண்டர் எதை மட்டும்தான் கவுண்ட் பண்ண, ஐ மீன் அந்த டீம் இருக்கிற கவுண்டர் எதை மட்டும் தான் சென்ஸ் பண்ணும் அப்படின்னா போட்டான்ஸ் மட்டும் தான் சென்ஸ் பண்ணும். அப்ப எக்ஸ்ரே அண்ட் எக்ஸ்ரே அலோன் டு என்டர் தி சேம்பர். சோ எக்ஸ்ரே சேம்பருக்குள்ள திரும்ப சுத்திட்டு இருக்கிறது எக்ஸ்ரே மட்டும் தான். அப்ப சேம்பருக்குள்ள ஒரு போட்டான் இன்ட்ராக்ட் ஆகும்போது, ஐ மீன் என்டர் ஆகும்போது அது கேஸோடய இன்ட்ராக்ட் ஆகுது. அந்த சேம்பர்ல நம்ம என்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தோம்? ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த சேம்பருக்குள்ள ஹைட்ரஜன் கேஸோட அந்த போட்டான் என்டர் ஆகும்போது இன்டராக்ட் ஆகுது. அது மூலியமா செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப போட்டான் கவுண்டர் நமக்கு டைரக்டா போட்டான் அதுல ஸ்ட்ரைக் ஆகிறது கிடையாது.
பட் அந்த இடத்துல நமக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா இன்டைரக்டா செகண்டரி எலக்ட்ரான் தான் ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப அதை பேஸ் பண்ணிதான் அப்ப காம்பவுண்ட் தியரியோட கான்செப்டே நமக்கு என்னதுதான், ஸ்கேட்டர்ட் போட்டான் வந்து நமக்கு போட்டான் கவுண்டருக்குள்ள என்டர் ஆகுது, அண்ட் ரீகாயில் எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கவுண்டருக்குள்ள என்டர் ஆகுது. ஓகேங்களா, ரெண்டு கவுண்டருக்குள்ளயும் ரெண்டு விஷயமும் என்டர் ஆகாது. சோ 10 எலக்ட்ரான், அதாவது ஒரு 10 எலக்ட்ரான் வந்து ஒரு போட்டானுக்கும் வெளியில வருது அப்படின்னா அந்த ஒரு போட்டான் மட்டும் அந்த 10 எலக்ட்ரானையுமே அந்த போட்டான் கவுண்டர் ரெஜிஸ்டர் பண்ணும். பிகாஸ் நமக்கு போட்டான் அப்படிங்கிறது டைரக்டா போட்டானை மட்டும் இது பண்ணிக்க போறது கிடையாது, என்ன சொல்றது, சென்ஸ் பண்ணிக்க போறது கிடையாது. இன்டைரக்டா அது என்னத்தையும் சென்ஸ் பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸையும் சென்ஸ் பண்ணுது. சோ எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நமக்கு ரெண்டு கவுண்டர்ஸ்மே யூஸ் பண்றாங்க. ரெண்டு கவுண்டர்ஸுமே 10% ஒரு இதுல வந்து, அதாவது 10% மட்டும்தான் அப்சர்வ்டு கேசஸ்ல அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ போத்தே அண்ட் கேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த சாம்பருக்குள்ள ஆக்சுவலா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த சைடு ஒரு கவுண்டர், அது போட்டான் கவுண்டர்னு வச்சுக்கலாம். போட்டான் கவுண்டர். இந்த சைடு இருக்கிறது எலக்ட்ரானுடைய கவுண்டர். இந்த சைடு இருக்கிறது எனக்கு எலக்ட்ரானுடைய கவுண்டர். எனக்கு இப்போ எக்ஸ்ரேஸ் இப்படி வருது. எக்ஸ்ரேஸ் எனக்கு இந்த பக்கம் வருது. இதான் எக்ஸ்ரேஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ரேஸ்ல இருக்கிற, அதாவது போட்டான் வந்து சாம்பருக்குள்ள என்ட்ரு ஆனோனையே, போட்டான் சாம்பருக்குள்ள என்ட்ரு ஆனோனையே அது அங்க இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் மேல இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. சோ இங்க நமக்கு பொறுத்த மட்டும் இந்த பீம் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸ் மூலியமா ஒன்னு ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் ஆகும், இன்னொன்னு ரீகாயில் எலக்ட்ரான் ஆகும், சாரி ஸ்கேட்டர்ட் போட்டான்ஸ் ஆகும். இது வந்து ஸ்கேட்டர்ட் போட்டான்ஸ் ஆகும், இன்னொன்னு ரீகாயில் எலக்ட்ரான்ஸ் ஆகும் வெளியில போகுது, டிடெக்டட் பை ரெண்டு கவுண்டர். இது ரெண்டு கவுண்டரும் நம்ம என்ன சொன்னோம், ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ்ரே பீம்கா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் கவுண்டருக்கு பக்கத்துல, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து இல்ல, அதாவது ஒண்ணு வந்து எலக்ட்ரான்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு வைக்கிற கவுண்டர், இன்னொன்னு வந்து பிளாட்டினம் ஃபாயிலுக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த இதை மட்டும் பிளாட்டினம் ஃபாயிலுக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிளாட்டினம் ஃபாயில் வந்து இன்கேஸ் இங்க எலக்ட்ரான்ஸ் வந்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும், போட்டான் கவுண்டருக்குள்ள எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ண விடாது. சின்ஸ் ஃபாயில் அப்சார்ப் எலக்ட்ரான் அண்ட் அலோட் எக்ஸ்ரேஸ் அலோன் டு என்டர் த சாம்பர். ஓகேவா, இப்ப போட்டான் வந்து நமக்கு சாம்பருக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் கேஸோட இந்த போட்டான் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு போட்டான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளில வந்து அங்க இருக்கிற ஆட்டமோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம செகண்டரி எமிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் இல்லையா. அப்ப இங்க அதே மாதிரி அந்த ஒரு போட்டான் வந்து நமக்கு சாம்பருக்குள்ள வந்த உடனே எனக்கு செகண்டரி எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகும், செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனா போட்டான் நமக்கு என்ன பண்ணாது, போட்டான் கவுண்டர் நமக்கு என்ன பண்ணாது, டைரக்டா அதுல ஸ்ட்ரைக் ஆகுற போட்டான கவுண்ட் பண்ணாது, ஒன்லி அதுல ஸ்ட்ரைக் ஆகுற செகண்டரி எலக்ட்ரான்ஸ் தான் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா, இதுல ஸ்ட்ரைக் ஆகுற டைரக்டா போட்டான்ஸ் அது என்ன பண்ணாது, கவுண்ட் பண்ணாது, செகண்டரி எலக்ட்ரான்ஸ் தான் கவுண்ட் பண்ணும். இது எழுதுனா குழப்பிடும்ல, செகண்டரி எலக்ட்ரான்ஸ் தான் கவுண்ட் பண்ணும். சோ நமக்கு எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கும்போது
ஒரு போட்டான் கவுண்டர்ல 10 ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் ஆயிடலாம். 10 ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து போட்டானுடைய கவுண்டர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்போ ஒரு போட்டானும் தனித்தனியா செகண்டரி எஃபெக்ட ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. போத் ஆஃப் த கவுண்டர்ஸ் டிடெக்டட் சைமல்டேனியஸ் அயனைசேஷன்ஸ். ரெண்டுமே எனக்கு வந்து சைமல்டேனியஸா தான் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது போட்டான்ஸ் மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணல, இது மட்டும் கவுண்ட் பண்ணல, எனக்கு ரெண்டுமே எனக்கு சைமல்டேனியஸா கவுண்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எனக்கு என்னுடைய லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்ல டிஃபரன்ஸ் கான்டென்ட் ஷிஃப்ட். லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய ஸ்கேட்டர்ட் வேவ்லென்த்துக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேட்டர்ட் வேவ்லென்த்துக்கும் இன்சிடென்ட் வேவ்லென்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸ்கேட்டர்ட் வேவ்லென்த்துக்கும் இன்சிடென்ட் வேவ்லென்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். அண்ட் எப்பயுமே எனக்கு என்னோட லாம்டா பிரைம் வந்து பெருசா இருக்கும். ஆமா தானே? உள்ள வர ஃப்ரீக்வன்சியை விட எனக்கு வெளியில போற ஃப்ரீக்வன்சி அதிகம். சோ எனக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி அப்படின்னாலே எனக்கு இன்சிடென்ட் வந்து பெருசா இருக்கும் இல்லையா? லெஸ்ஸர் ஃப்ரீக்வன்சில தான் போகும். நம்ம ஸ்டேட்மெண்ட்டே என்ன படிச்சிருக்கோம்? the scattered radiation contains radiations of lower frequency. இங்க பாருங்க. Scattered radiation contains radiations of lower frequency. Lower frequency அப்படின்னா எனக்கு greater wavelength. அப்ப scattering ஆகிறது நமக்கு greater wavelength இருக்கும். அப்ப scattering ஆகிறதுல prime. So lambda prime எனக்கு greater wavelength இருக்கும். ஏன்னா frequency எனக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இந்த லாம்டா பிரைம் எனக்கு எப்பயுமே இதுவாதான் இருக்கும். இந்த லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா வந்து நம்ம டெல்டா லாம்டா அப்படின்னு சொல்றோம். இந்த டெல்டா லாம்டாக்கு பேர் தான் காம்ப்டன் ஷிஃப்ட். இந்த டெல்டா லாம்டாக்கு பேர் தான் நமக்கு என்னது? காம்ப்டன் ஷிஃப்ட். ஆக்சுவலா இந்த சேஞ்ச் இன் வேவ்லென்த்தையுமே வெரிஃபிகேஷனா அவங்க வந்து செக் பண்ணிருப்பாங்க. ஒரு மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரேஸ் ஒரு நோன் வேவ்லென்த் இருக்கிறத அந்த ஒரு கிராஃபைட் ஸ்கேட்டர் மேல பட வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராஃபைட் ஸ்கேட்டர்ல இன்டென்சிட்டி ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசிக்கலி அந்த இடத்துல ஒரே மாதிரி ஈவன் இன்டென்சிட்டியா இருக்காது. அப்ப எக்ஸ்ரே மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே இல்லையா? மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல எனக்கு வந்து அந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகும். பிகாஸ் அதனுடைய இன்டென்சிட்டி வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ஈக்குவலா இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வேரியஸ் ஆங்கிள் அது ஸ்கேட்ச் ஆகும். இது நம்ம பிராட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அப்ப இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வேவ்லென்த்துக்கும் நம்ம வந்து கிராஃப் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து ஒரு மாதிரி அதாவது ஒரு சில இடத்துல 2 பீக் வந்திருக்கும், ஒரு சில இடத்துல ஒரு பீக் வந்திருக்கும். அப்ப 2 பீக் வந்திருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மாடிஃபைட் ரேடியேஷன், இன்னொன்னு அன்மாடிஃபைட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 2 பீக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம காம்ப்டன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் வேவ். பார்க்கணும் இல்லையா நம்ம லாம்டா மைனஸ் லாம்டா பிரைம், லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா பிரைம், சாரி லாம்டா பிரைம் மைனஸ் லாம்டா பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு பீம் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரே வந்துட்டு எது மேல படுது அப்படின்னா ஒரு கிராஃபைட் ஸ்கேட்டர் மேல படுது. கிராஃபைட் ஸ்கேட்டர் மேல படுது. Intensity distribution is wavelength. The distribution of intensity with wavelength of monochromatic X-ray scattered at various angles is measured. இந்த இடத்துல எனக்கு இது மூலியமா போறப்போ எனக்கு இங்க இடத்துல கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கேட்ச் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து வேரியஸ் ஆங்கிள் ஸ்கேட்ச் ஆகும். இது எல்லாத்தையும் நான் எதை வச்சு மெஷர் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு மெஷர் பண்றேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இன்டென்சிட்டி இருக்கும், இங்க ஒரு மாதிரி இன்டென்சிட்டி இருக்கும். இந்த இடத்துல இன்டென்சிட்டி இருக்கிறது எனக்கு வேவ்லென்த் வேற மாதிரி கிராஸ் ஆகும், இங்க இன்டென்சிட்டி இருக்கிறது எனக்கு வேவ்லென்த் வேற மாதிரி கிராஸ் ஆகும். அப்ப நான் அந்த இன்டென்சிட்டிக்கும் வேவ்லென்த்துக்கும் நான் கிராஃப் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அதாவது இப்போ இந்த மாதிரி இந்த இதுலயே டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலது இதுலயே டிராவல் ஆகும். தீட்டா வந்து 0 டிகிரி 5 இந்த ஒரே நிமிஷம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மேக் பண்ற ஆங்கிள் வந்து 5. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன், சாரி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 5, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டா.
அதாவது அதாவது ஸ்கேட்டர்டு போட்டானுக்கும் இன்சிடென்ட் போட்டானுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 5. அந்த 5யோட வேல்யூ அதை வச்சுதான் நம்ம இங்க கிராஃப் போடுறோம். அந்த 5யோட வேல்யூ இன்க்ரீஸ் 0 டிகிரியா இருந்தது அப்படின்னா, அதாவது அதே டைரக்ஷன்லயே போகுது அப்படின்னா எனக்கு பெருசா ஒரு இது சேஞ்சஸே இருக்காது, ஒரே ஒரு சிங்கிள் வேவா இருக்கும், அவ்வளவுதான். இன்கேஸ் எனக்கு 90 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை பார்ப்போம், ஃபார்முலா வைஸும் பார்ப்போம். இன்கேஸ் எனக்கு 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா பாக்கி எந்த 0ல இல்லாம பாக்கி எங்க போனாலுமே எனக்கு வேற எந்த டிகிரில போனாலுமே எனக்கு மாடிஃபைட் அண்ட் அன்மாடிஃபைட்ல 2 டிரான்சிஷன்ஸ் கிடைக்குது. ஒன்னு மாடிஃபைட், இன்னொன்னு அன்மாடிஃபைட் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 டிரான்சிஷன் கிடைக்குது. சோ இது வந்து எனக்கு இது ஆரம்பத்துல இருந்த லாம்டா, அந்த லாம்டால இருந்து எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு லாம்டா வேரி ஆயிருக்கு. இந்த வேரியேஷன் எல்லாம் நான் டெல்டா லாம்டா, அதாவது கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு 3 கேஸ் பார்த்தோம் அப்படின்னா புரியும். அதாவது தீட்டாவோட வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது புரியும். சோ கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட் எனக்கு கம்ப்ளீட்டா எதை பேஸ் பண்ணி இருக்கு? Completely depends on scattering angle. அதே மாதிரி எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி அது கிடையாது. Independent of frequency of incident radiation and nature of scattering. எனக்கு ஸ்கேட்டர் எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது, இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனா அது ஒன்லி எந்த ஆங்கிள் வேரி ஆகுது அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் அதோடைய கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட் வேரி ஆகும். அதாவது H ஆகட்டும், M0 ஆகட்டும், C ஆகட்டும், எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். நமக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு H by M0 C 1 minus cos phi. சரிங்களா? 1 minus cos phi. இதுல H, M0 C எல்லாமே எனக்கு வந்து கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது இப்போ வந்து இங்க எழுதிக்கலாம், டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு H by M0 C 1 minus cos phi. இங்க எழுதிக்கலாம். இந்த 5ஓட வேல்யூ இன்கேஸ் 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 5ஓட வேல்யூ இன்கேஸ் எனக்கு 0 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உள்ள வர அந்த HC by lambda இருக்கிற வேவ் லென்த் இது வந்து போட்டான்ஸ் வந்து எனர்ஜி மேல போய் படும்போது சேம் அதே ஒரு இதுலதான் போகும், எந்த ஒரு வேரியேஷன்ஸும் இருக்காது ஆங்கிள். அப்ப எனக்கு ஆங்கிள் எந்த ஒரு வேரியேஷன் இல்லைனாலே எனக்கு இந்த இடத்துல டெல்டா லாம்டா எதுவும் நம்ம கிடைக்கலன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. cos 0ஓட வேல்யூ 1. அப்ப இங்க 1 மைனஸ் 1னா எனக்கு மொத்த டேர்ம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்க எழுதணுமா? ஏன் நினைக்கிறேன். Delta lambda is equal to H by M0 C into 1 minus cos 0. Cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப 1 minus 1 எனக்கு என்ன ஆயிடும்? 0 அப்படின்னு ஆயிடும். இப்ப அதே 5ஓட வேல்யூ 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 5ஓட வேல்யூ 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கேட்டர்ட் போட்டான், அதாவது ஸ்கேட்டர் ஆகி போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து இப்படி வரும், இப்படி வரக்கூடிய ஒரு வேவ் லென்த். என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த எலக்ட்ரானை வந்து இது என்ன பண்ணிடும்? இப்படி அனுப்பிடும், மேல ஸ்கேட்டர் ஆகி போகிறதுக்கு அனுப்பிடும். அப்ப இதுதான் இப்படிதான் ஆக்சுவலா அது போயிருக்கணும். ஆனா எனக்கு இப்படி போறதுனால இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு 90 டிகிரி. அப்ப 5ஓட வேல்யூ 5/2 ஆர் 90 டிகிரி. அப்ப என்ன அர்த்தம்? cos 90ஓட வேல்யூ எனக்கு 0. அப்ப இப்ப அந்த ஃபார்முலா எழுதுங்க. டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு delta lambda is equal to H by M0 C 1 minus cos phi. அப்ப எனக்கு H by M0 C ஓட வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் இதான் 0 ஆயிடுது இல்ல, இது ஃபுல்லா எனக்கு 0 ஆயிடும். 1 minus 0 பண்ணதான் H by M0 C ஓட வேல்யூ எனக்கு கிடைக்கும். H by M0 Cங்கிறது என்னது? ஸ்கேட்டர்ட் போட்டானுடைய ஒரு கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட், அதாவது வேவ்லென்த் ஷிஃப்ட். அவ்வளவு எதுக்கு அது வந்து வேவ்லென்த் ஷிஃப்ட் ஆயிருக்கும். இதே வந்து 180 டிகிரியா இருந்தா, 5 வந்து 180 டிகிரியா இருந்தா, அதாவது பையா இருந்தா, இப்ப எனக்கு வந்து வர எலக்ட்ரானோட எனர்ஜி HC by lambda.
வருது இல்லையா? இது இங்க போயிட்டு திரும்பவும் இதே ஒரு டைரக்ஷன்ல ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by m naught c 1 minus cos phi. cos 180 யோட வேல்யூ -1. -1. Yeah. So அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா h by m naught c 1 minus -1. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2h by m naught c அப்படின்னு வரும். 2h by m naught c அப்படின்னு வரும். அப்ப 2 டைம்ஸ் எனக்கு வந்து அதாவது 180 டிகிரில போகும்போது அது டபுள் ஆகுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம். 2 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ட்வைஸ் டபுள் த வேல்யூ ஆஃப் h by m naught c. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து எலக்ட்ரானுடைய காம்பவுண்ட் வேவ்லென்த் எவ்வளவு பார்த்தோம்? என்ன பார்த்தோம்பா எலக்ட்ரானுடைய காம்பவுண்ட் வேவ்லென்த்? .0.024 something percent. Yeah, 2426 அப்படின்னு ஞாபகம் சொல்லலாம். So delta lambda ஓட வேல்யூ எனக்கு எலக்ட்ரானுக்குன்னு பார்க்கும்போது 0.02426 ஆங்ஸ்ட்ரோம். இதே எனக்கு வந்துட்டு டெல்டா லாம்டாவோட வேல்யூ அதாவது தீட்டாவோட வேல்யூ பையோட வேல்யூ 180 டிகிரியா இருந்ததுன்னா அப்ப எப்படி மாறும்? 2h by m naught c வரும். அப்ப இதனுடைய நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 0.05 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? அப்ப விசிபிள் லைட்டுக்கு அதாவது இது வந்து 0.05 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கறது நமக்கு வந்து இதனுடைய கன்க்ளூஷனா இருக்கும். லைக் 2h by m naught c. இது வந்து h by m naught c யோட வேல்யூ தான் இந்த 0.0246. ஆனா நமக்கு இதை வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0.05 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்கும். அதே மாதிரி விசிபிள் ரீஜியனோட வேவ்லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 4000 to 7000 ஆங்ஸ்ட்ராம். அந்த 4000 to 7000 ஆங்ஸ்ட்ராம் இருக்கிற அந்த விசிபிள் லைட் வந்து நம்மளால காம்பனன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ காம்பனன்ட் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாம்டா எக்ஸ்ரே எக்ஸ்ரே சூஸ் பண்ணலாமா, விசிபிள் லென்த் சூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலா நமக்கு லாம்டா எப்படி இருக்கணும்? காம்பனன்ட் எஃபெக்ட்ல வேவ்லென்த் எப்படி இருக்கணும்? வேவ்லென்த் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? கம்மியா இருக்கணும். அப்படியா? யா. சோ அதனாலதான் நம்ம எக்ஸ்ரேஸ் சூஸ் பண்றோம் இல்லையா? சோ காமா லாம்டா எக்ஸ்ரே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு விசிபிள் லைட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. சோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் எக்ஸ்ரே. அதே மாதிரி இது வந்து இதுதான் எனக்கு காம்பனன்ட்க்கு காமனா இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ 2-3 ப்ராப்ளம் பார்த்து நம்ம அடுத்த டாபிக் போலாம். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் காம்பனன்ட் எஃபெக்ட்டுக்கும் ஐ திங்க் ஒரு கம்பேரிசன் சார்ட் இருக்கு. நான் அந்த எடுத்து வரணும்னு நினைச்சேன். எடுத்தாரு. ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா இதுல என்ன காம்பனன்ட் எஃபெக்ட்ல நமக்கு கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, காம்பனன்ட் எஃபெக்ட்ல என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நமக்கு வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகலை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க டாவிசன் அண்ட் ஷெர்மர்ல. ஓகேங்களா? இங்க எனக்கு போட்டான்ஸ் வந்து எனக்கு பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணுது, எலக்ட்ரான்ஸோட அது கொலைட் ஆகுது. மெட்டீரியல் பார்ட்டிகல் எப்படி எலக்ட்ரானோட கொலைட் ஆகுமோ அந்த மாதிரி போட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸோட கொலைட் ஆகுது, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆகுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. It confirms photons behave like particles. They collide with electrons like material particles.
மெட்டீரியல் பார்ட்டிகல் எனக்கு எப்படி எலக்ட்ரானோ கொலைட் ஆகுதோ அதே மாதிரி எனக்கு ஃபோட்டான்ஸும் இதுல வந்து கொலைட் ஆகுது அப்படின்னு. சரிங்களா? சோ ப்ராப்ளம் நம்பர் 1. இது எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? கான்செப்ட் வைஸ் ரொம்ப போறதுக்கான சான்சஸ் இதுலலாம் கிடையாது. கேட்டாலும் ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. ரொம்ப an X-ray photon, just a minute. So இது போடலாமா? Photon electron தான். So நீங்க you can use the value for the அதாவது டெல்டா லாம்டா ஆஃப் எலக்ட்ரானுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்?